தமிழக வெற்றி கழக சார்பாக தஞ்சாவூரில் நடக்க இருக்கும் நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டம். கடந்த ஒரு வாரமா விஜய பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பல அவதூறுகள் பரப்பப்பட்ட நிலையில நாளைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல விஜய் என்னதான் பேச போறாரு? வழக்கம் போல சிஎம் சார் அவர்களை பத்தி பேச போறாரா, இல்லனா விஜய் மீது வைக்கப்பட்ட அவதூறுகளுக்கு அவர் விளக்கம் அளிக்க போறாரா? இதெல்லாம் பத்தி தான் நான் பார்க்க போறோம். நான் உங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வார காலமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை நிறைய பேர் அவதூறா பேசினாங்க. குறிப்பா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவங்களுடைய ஃபேமிலி விஷயத்தை குறித்து பேசினாங்க. சரியா? இத குறித்து ஒரு தரப்பினர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படி இருக்குமோ, நம்ம இந்த 2026ல ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், புதுசா வந்திருக்கிறாரு, தேர்ந்தெடுக்கலாம், ஓட்டு போடலாம், அவருமே இப்படி இருக்காரு, நம்ம யாரதான் நம்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர்கள் பேசுறாங்க. இன்னொரு தரப்பினர்கள் என்ன பேசுறாங்கன்னா, விஜய்லாம் அப்படி கிடையாது, இது ஒரு ஃபேக், வேனுக்குன்னுமே அவர் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்காக இது கிரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பினர்கள் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் விஜய் இருந்துட்டு போட்டுமே, 2026ல அவர் வரணும், அவர் என்ன தப்புனாலும் பண்ணிட்டு போட்டு அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது மட்டும் இல்லாம விஜயோட ஃபேமிலி விஷயத்தை குறித்து நிறைய அவதூறுகள் பேட்டிருந்து. ஆனா விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடல. சரியா? எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொல்லுவாங்க, சரி இதெல்லாம் ஒரு ஃபேக்கு, உண்மை கிடையாது, இல்லைன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு, வெளியே ஓப்பனா சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்குமே அவங்க மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுவரைக்குமே விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியே வரல. என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தஞ்சையில நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடக்குதுல்ல, இந்த கூட்டத்துல எப்பவும் போல நான் ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் அங்கிள் அது பண்ணார் இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவரை பத்தி பேசாம நிறைய பேர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறுகளா பேசியிருந்தாங்களே, அதை குறித்து அவர் விளக்கம் அளிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நிம்மதியான மனநிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே விஜய் பத்தி அதிகமா எல்லாருமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் என்னத்த பார்க்க போறாரு, இப்பவுமே இவருடைய வரலாறு பத்தி தெரிஞ்சுட்டல, இனி இவரு 2026ல ஜெயிச்சு அப்படி மக்களுக்கு என்னத்தை தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சரி இதுதான் நடந்திருக்குது, வேற எதுவுமே இல்ல, கண்டிப்பா இனி இவரை தான் ஜெயிக்க வைக்கணும், 2026ல இவர் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துருவாங்க. சரி, நாளைக்கு தஞ்சாவூரில் நடக்க இருக்கும் நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டத்துல காவல்துறையினர்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க, அதுக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக என்னென்னலாம் ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, முதல் கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை மட்டும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கு தமிழக வெற்றி கழக சார்பாகிட்டு எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை 11 மணிக்கு தொடங்குறாங்க, 3 மணிக்கு முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன கட்டுப்பாடு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நிர்வாகிகளுக்கான சார்ந்ததுதான், அதனால பொதுமக்கள் யாருமே கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த சுமார் 4900 பேர் தான் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்பட்டவங்க, அதுக்கு மேல அவங்க கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சார்பாக சொல்லப்படுது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுமதி கொடுத்திருக்காங்க. 4900 பேருக்கு தான் அனுமதியை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த 4900 பேர் எப்படி உள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு QR கோடு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த QR கோடு அவங்க காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு உள்ள அலவுட். சரியா? அதே மாதிரி தமிழக வெற்றி கழக சார்பாகவும் அவங்க என்ன பண்றாங்க, எந்தெந்த நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்களோ அந்த 4900 நிர்வாகிகளுக்கு QR கோட வழங்கிட்டாங்க. அடுத்ததாட்டு காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது, அந்த அளவுக்கு நிர்வாகிகள் வராங்கன்னா அமைதியா அமைதியா போகணும், அதுக்கு நீங்க எந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், அதாவது பார்க்கிங் வசதிகள்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழக சார்பாகிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்க்கிங் வசதியை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் வந்து ஏற்படாத அளவுக்கு நீங்க வந்துட்டு அமைதியா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது யாருமே அவரை பின்தொடராண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி காவல்துறையினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ வசதி, வாட்டர் வசதி, அப்புறம் தீயணைப்பு வீரர்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் அமைக்கணும், இந்தந்த மாதிரி சீட்டு இருக்கைகள் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. சரி, நாளைக்கு நடக்க இருக்கிற தஞ்சாவூரின் நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நாளை மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் திருவையார் உட்கோட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஐயாசாமிப்பட்டி பிரிவு சாலை எதிரில பகல் 11 மணி முதல் 3 மணிக்குள் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. 4900 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது. QR குறியீடு அனுமதி சீட்டானது தேர்வு செய்யப்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவங்களுக்கு நிகழ்ச்சியின் கலந்து கொள்வதற்காக QR குறியீடு அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. எனவே இவர்கள் யாரும் கண்டிப்பாக வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த 4900 பேர்த்துக்கு தான் QR நுழைவுச்சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் கலந்துக்கிடணும், பொதுமக்கள் யாரும் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வகையிலான வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எப்பவுமே விஜய் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா பைக்கு, காரு அப்படிங்கிற மாதிரி பின்தொடர்றாங்க. இதனால அவருக்கு ஃப்ரீயா வந்தது மாதிரி இருக்காது, ஒரு நெரிசல்ல வந்த மாதிரி இருக்கும். அதனால யாருமே அவங்க பின்தொடராத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்ததாட்டு காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி ஊடகவியலாளர்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேரலை இணைப்பு வழங்க உள்ளதால் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஊடகங்கள் மற்றும் தனிநபர்களின் ட்ரோன்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு QR குறியீட்டு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு நிகழ்ச்சியின் கலந்து கொள்ள உள்ள கழக நிர்வாகிகளுக்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு குறிப்பாக நிகழ்ச்சியின் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாகிகளின் வசதிக்காக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேல்கூரை அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பங்கேற்பாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸ்களிலும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனுமதி சீட்டு இல்லாத கழக தோழர்களும் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நேரல்களில் கண்டு QR குறியீடு அனுமதி சீட்டு பெற்றிருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு என் ஆனந்த், பொது செயலாளர். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல நடக்க இருக்கிற நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டத்துல நாளைக்கு விஜய் என்ன பேசுவாரு, அதாவது வழக்கம் போல சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா, இல்லைன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சுல அதை குறித்து விளக்கம் தர போறாரா அப்படிங்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க நாளைக்கு விஜய் என்னதான் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆர்வமா இருப்பீங்களா? அந்த ஆர்வத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.